டாக்டர் எங்க இருக்காங்க? உள்ள இருக்காங்க. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? எங்க தாரணி? என்னம்மா ஆச்சு தாரணி? ஐயோ நல்லா தானே வீட்ல இருந்து நல்ல மாதிரி போனேன். என்னம்மா ஆச்சு உனக்கு தாரணி? ஏதாவது பேசுறி. என்னம்மா ஆச்சு உனக்கு தாரணி? என்னம்மா ஆச்சு உனக்கு? பேசுமா பேசுமா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துடலாம். வாமா டாக்டர், ஏதாவது பண்ணுங்க டாக்டர். நீங்க எங்கே வெயிட் பண்ணுங்க. சார், நீங்க தான் அந்த பொண்ணுக்கு பேரண்ட்ஸா? ஆமா சார். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும், ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. என்னது கேஸா? ஆமா சார். என்ன அநியாயம் சார் இது? சின்ன பொண்ணு சார் அவ. தயவு செஞ்சு இதை பெருசாக்கிடாதீங்க டாக்டர். என் பொண்ணோட நிலைமையை பாத்தீங்களா சார்? ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் சார். ப்ளீஸ் ஏமா அழறீங்க? அழாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் யாரு? இவங்க தான் டாக்டர். அந்த பொண்ணை யாரோ கற்பழிச்சிருக்காங்க. இப்பதான் சென்னையில இருந்து போன் வந்தது. அந்த பொண்ணை உடனே சென்னைக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. சார் அழாதீங்க. நோ 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 சார். சார் இட்ஸ் a confidential thing. சென்னைக்கு போனா சரியாயிடும், நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா உங்க பொண்ணை அனுப்பி வைங்க, ஓகேவா? நான் தான் இருக்கேன்ல சார். ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ். உங்ககிட்ட அதிகமா பழக கூடாது, உங்க வீட்டுக்கெல்லாம் தனியா போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. யாரு? ஸ்கூல்ல ஃப்ரெண்டு சொல்லிருக்காங்க. ஆம்பளைங்க கிட்டே அப்படின்னா உங்ககிட்ட சொல்லவா வேணும்? நான் யாரு? ஏன் உங்களுக்கு தெரியாதா நீங்க ஒரு கேனு? இது பாருங்க, நீ என் கூட பேசாம கூட இருமா, பட் இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன காயப்படுத்தாத. நீங்க பேசுறது நடக்கிறது எல்லாமே கேம் அதுதான் இருக்கு. தாரிணி, திஸ் இஸ் ஓவர் லிமிட்மா. அப்புறம் இப்படி எல்லாம் பேசுறேன்னு அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பண்ணுங்க, எனக்கு என்ன பயமா? நானும் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிட்டீங்க, என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணீங்க, என்ன அங்க எங்க டச் பண்ணீங்கன்னு சொல்லுவேன். வித்யா, வித்யா, நீங்களா? நீங்க எப்படிங்க? இது என்னோட ஃபார்ம் ஹவுஸ். வித்யா எங்க? வித்யாவும் நீயும் தானே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அவளை பத்தி என்கிட்ட கேக்குற? இல்ல, வித்யா எங்க சஸ்பென்ஸ் ஷீட் போட்டிருந்தா அத. நான் தான் சஸ்பென்ஸ் ஷீட். ஹவ் இஸ் இட்? என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க? உன் டவுட்டை கிளியர் பண்றதுக்காக தான். புரியலல்ல? ரொம்ப நாளா நான் அவனா இவனான்னு நீ டவுட்ல இருக்கேன்னு நேத்து நீ சொல்லும் போதுதான் எனக்கு தெரிய வந்தது. என்ன கொன்னுருவீங்களா? என்னோட தொழில் யாரையும் கொல்லாது, காப்பாத்ததான் செய்யும். அப்போ என்ன பண்ண போறீங்க? என்ன ஆம்பளைன்னா யாருன்னு உனக்கு புரிய வைக்க போறேன். ப்ளீஸ் அங்கிள், நான் படிக்கிற பொண்ணு. Look into my eyes. 10 9 செல்வம், கரண்ட் ஷாக் கொடுக்கணும், ரெடி பண்ணு. ஹேண்ட் பேண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க.
மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. எப்ப சார் எங்களை உள்ள விடுவீங்க? லைட்ஸ் ஆஃப். தீபிகா, தீபிகா. No response. டாக்டர், இப்போ இவங்களை என்ன பண்ணலாம்? இப்ப இவங்க 3 பேருக்கும் ஒரே எண்ணம் திரும்ப திரும்ப வருது. ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப செய்யறாங்க. இவங்க செய்யறது தப்புன்னு இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுதான் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆக்சிடென்டால வரலாம், இல்ல யாரையாவது திட்டம் போட்டு பழி வாங்கணும்ன்ற எண்ணத்துல கூட இது வரலாம். இது கம்ப்யூட்டர் பாஸ்வேர்ட் மாதிரி மைண்ட் லாக் ஆயிடுச்சு. அப்படிலாம் இது சாத்தியமா சார்? ஸ்கூல்ல படிக்கிற ஒரு டல் ஸ்டூடெண்ட்டை இந்த ஹிப்னோ தெரப்பி மூலமா அவன் பாடம் சம்பந்தப்பட்ட விஷயத்த அவன் மைண்ட்ல பதிவு பண்ணோம்னா அவனை ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டா ஆக்க முடியும். நல்லவனை கெட்டவனாக்க முடியும், கெட்டவனை நல்லவனாக்க முடியும். அப்படின்னா ஹிப்னோ தெரப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாமா சார்? அது முடியாது. என்ன அவங்க கான்ஷியஸ்ல இல்ல. இவங்க யாருன்னு இவங்களுக்கே தெரியாதப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டை இவங்களுக்கு ஆரம்பிக்க முடியாது. டாக்டர் 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 ஏதாவது பதட்டப்படாதீங்க. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒண்ணாகாது. தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. வாய் திறந்து பேசுறாளா? பாத்துக்கலாம். தைரியமா இருங்கம்மா. டாக்டர் ஒண்ணும் ஆகாது. சரியாயிடும், சரியா? டாக்டர் அவங்களை எப்படியாவது பேச வைக்க முடியுமா டாக்டர்? அதுக்கான முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பா அவங்க பேசுவாங்க. எப்படியா ட்ரை பண்ணுங்க சார். ஒரு ப்ராப்ளமும் இல்ல. மேடம். என்ன அரவிந்த், 2 பேரோட ஜோடி பொருத்தம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் போல இருக்கு. யார் சார்? வேற யாரு? நீயும் டாக்டரும் தான். சார், ராதாகிருஷ்ணன் ஒரு சைக்காட்ரிஸ்ட், 70 வயசு. அவர் தான் இப்ப பார்க்க போயிட்டு இருக்கேன். தம்பி உன் R1ல நம்ம ஆட்டத்துக்கு உதவாது. அவரே கை கால் விழுந்து கடந்த 2 வருஷமா வாய் பேச முடியாம வீல் சேர்ல உட்காந்துருக்காரு. சார், அவரால பேச முடியல என்ன சார், நம்மளால பேச முடியும் சார். மதி அப்சர்வ் பண்ணிமா. Confident Madi. 10, 9, 8,